வணக்கம் அன்புறவுகளே, மீண்டும் ஒரு அருமையான காணொலியுடன் இணைந்திருக்கின்றேன். கடலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதல் வந்திருக்கிறீங்களா? இந்த இடத்துக்கு வந்துக்கிறீங்களா? நீங்க வந்திருக்கிறீங்களா? கொண்டாட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கி 7 மணி இப்போ வரங்க நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். வணக்கம் ஐயா. இங்க வந்து மக்கள் வசிக்கணுமோ? இங்க யாரும் இருக்கணுமோ? உள்ள வீடு கட்டி அப்படி இருக்கணும் இல்ல தொழிலுக்காக தான். எப்படி இந்த ஆலய வரலாறு தொழிலுக்காக வந்து அந்தோனியார் அற்புதத்தால அப்படியே வழிபாடுகள் செய்ய வலிக்கிட்டு ஒரு பெரிய லெவலான நிறைய பேர் கூடி நிற்கிற ஒரு பெருநாள் ஒன்று நடக்குது. இதுல பாருங்க இந்த வழிபாடுகள் தொடங்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல இந்த எட்டியில இறங்கி தான் நாங்க போக போறோம். இது வந்து நாவாந்தூர்லேருந்து வருது, இந்த பட்டாந்தூர்லேருந்து வருது. இப்படி நிறைய படகுகள் வந்து இந்த பண்ணை கடற்கரையில வச்சு ஏற்றி கொண்டுதான் இந்த பெருநாளுக்கு போகுது. இன்றைக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு இலவசம். பாதஸ் மாதிரி எல்லாம் பெரியணும். சூரியோதயம் அதிகாலையில வந்து இனிமையான சூரியோதயத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதில் பாருங்க போட் எல்லாம் நிற்குது. ஐயா வாங்க கையா அப்படிங்க கையாமுறை வார இந்த போட்ல ஃபாதர்ஸ் மாதிரி வெட்டினா நின்று பார்த்துட்டு போவோம். எடுத்துட்டு போட் பாருங்க ரிவர்ஸ்ல போகுது. ரிவர்ஸ் கியர் போட் எடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல உள்ளுக்கு ஒருத்தர் பசிக்கிறையில தானே கடைகள் ஒன்றுமே இல்லை. ரெண்டாயிரம் கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கேன். சோடா அவளப்படியான இதெல்லாம் இறக்கி கொண்டிருக்கேன் பாருங்க. பண்ண கடற்கரை அதுல தெரியுறாம வந்து பண்ண கடற்கரை. இந்த பண்ண கடற்கரையில இருந்து இந்த தீவுக்கு வந்து இப்பதான் நேரம் ஆரம்ப நிகழ்வு. இந்த இடத்துல மிகவும் அதிகமானவர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. போய் பாப்போம் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி. தண்ணியா இருக்கு பாருங்க. இந்த ஒரு மணல் எல்லாம் போட்டு நிரப்பி இந்த இடத்துல நடந்து போகலாம் பாருங்க. அடுத்தடுத்து போட்ல வந்துடுறாங்க. நம்ம இடம் நிறைய பேர் அங்க நிக்கணும். இந்த தீவுக்கு வர்றதுக்கு தீவை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் நிக்கணும் பாருங்க. இந்த பகுதியை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து இலவசமா இந்த போட்டை பிடிக்கணும். சரியான வகையில் இந்த இடத்துல இந்த ஜெட்டியில இறக்கி கூட்டிக் கொண்டு போயிடும் பாரு. ஜெட்டியில பாருங்க அப்படியே கொடிகள் எல்லாம் அமைச்சு அப்படியே அழகுபடுத்தி இருக்கிறேன். நானும் உங்களுக்கு அந்த கோயில ஒன்றை காட்டுறேன். நேராக போய் அந்த உள்ளுக்குள்ள நிகழ்வுகள் எப்படி இருக்குது இந்த இடத்தை பற்றி எல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். ஒரு சிறிய ஒரு தீவு தான், மிக அழகான ஒரு கொட்டி தீவு. இந்த இடத்த வந்து உங்களுக்கு கிட்ட போய் எல்லாம் படிவா காட்டுறேன் பாருங்க. இடத்துல பக்குவமா இறக்கி இந்த வழிபாட்டுக்கு போறதுக்கு இந்த சூழலில் இருக்கிறாங்க எல்லாம் படி செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல பாருங்க நிறைய போட்டுகள் எல்லாம் வந்து இறங்கினா இந்த வழிபாட்டுக்கு போறதுக்கு பாருங்க வந்துடுறாங்க. அப்படி அழகா வந்துடுறாங்க போட்டு பாருங்க. ஒவ்வொரு தடவை பக்குவமாக இறக்கி கொண்டிருக்கணும். நம்ம இருக்கிற அந்த ஒழுங்குபடுத்தினர்கள் அந்த வழிபாட்டுக்கு போறதுக்கு பக்குவமாக இறக்கி கொண்டிருக்கணும். பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய தேவசம்பை குருவியாகிய பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய உங்களுக்கு இந்த வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிற வாய்ஸ் வந்து கேட்டுக்கொண்டிருக்கு. நாங்கள் போய் பார்ப்போம் என்ன நிகழ்வு நடக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம். அவதரித்த வார்த்தை தாயேங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல்
தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமே. சிறந்த ரோஜா பூவே எங்கள் நாடு அமைதி பெற அம்மா சிறந்த நல் ரோசா பூவே எங்கள் நாடு அமைதி பெற அம்மா சிறந்த நல் ரோசா பூவே எங்கள் நாடு அமைதி பெற வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு அங்கே எல்லாம் போய் எல்லாம் காட்டுறேன். தீவின் அழகையும் காட்டுறேன். சுற்றி வர இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய அளவு நிலத்தடி தான் இந்த இடத்துல இருக்குது. இதில் தான் அந்தோனியார் ஆலயமாக இருக்கு. பார்க்க மாதிரி பண்ணிட்டேன். இறைவனில் கலந்திடவே வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே இதயங்களில் உறவினில்
இதில் பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த கடலெல்லாம் வந்து இதில் அடித்து போகுது. இந்த மணலில் பாருங்க ஒரு சத்தத்தோடு அடித்து போகுது. இது பாருங்க ஒரு சிறிய பற்ற காடுகள் மாதிரி தான் இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் பாரு. போட்டெல்லாம் போட்டுருக்கலாம் இந்த இடத்துல. இந்த தொழிலாளர்கள் வந்து இந்த இடத்துல தொழில் செய்யணும் தெரியணும். இந்த கரையில் இருந்து கடல் நோக்கி வந்து அந்த வேலை, அதாவது இறால் கூடுன்னு சொல்கிறோம், அந்த வேலை வந்து அமைச்சிருக்கணும். அந்த இறாலை பிடிக்கிறதுக்கு அமைச்சிருக்கணும். இன்னும் பாருங்க அந்த இறங்குதுறை அங்கால இருக்குது. இதிலேருந்து இறங்கி தான் உள்ள வந்து கொண்டிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே பாருங்க நிறைய பேர் இருந்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. வந்து இறங்கி கொண்டிருக்கு. நம்ம இப்பையும் இதில் என்ஜின் வச்சிருக்குதுன்னு சொன்னால் இங்கே வந்து மின்சாரம் இல்லை. இந்த ஒரு தீவு பகுதி தான். இங்கே கடத்தொழிலாளர்கள் மட்டும்தான் இங்கே வந்து போயினா தொடர்ந்து பாருங்க இங்கே இருக்கிற காட்சியில் காப்ப நீங்கள் ஆக்கள் எல்லாம் நின்று அந்த சின்ன தம்பியாக எல்லாம் நின்று நிறைய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்கன்னா காட்டுறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. அந்த வழிபாட்டுக்குரிய தூபம் காட்டுறதுக்கு இதை எரிச்சு கொண்டிருக்கீங்கன்னா தம்பி என்ன செய்றீங்க? தூவம் காட்டுறதுக்கு இருக்கிறீங்க. இங்கால வந்து தம்பி இங்கால அந்த காட்டு மாதிரி இருக்குது. காட்டுக்கு அங்கால ஊர் இருக்கா? ஊர் இருக்கு, 2 ஊர் இருக்கு. என்ன பேர்? மெலிஞ்சி முனியன் ஒன்று இருக்கு, அதுக்கு பக்கத்துல கரமணன் ஒன்று இருக்கு. நீங்கள் இங்க வந்து போறீங்களா? வந்து போறாங்க. திருநாளுகள் வருவாங்க. திருநாளுகள் ஒவ்வொரு வருஷம் திருநாளுக்கும் பாருது. உங்களோட அப்பா இந்த இங்கதான் இருக்கிறாரு? நான் வந்த கடல்ல. நான் வந்துற கடல்ல. இப்ப தொழிலுக்கு வந்து போறேன். நீங்க அப்ப குடும்பமா எல்லாரும் வந்து நீங்க அம்மாக்கள் இதுல தம்பி ஒரு ஆள் நிக்க? அவர் 2 தம்பியா? உங்களோட தம்பியா? தம்பி கதை எங்க அவன்? தம்பி கதை. வணக்கம் தம்பி, எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? அவருக்கு பக்கம் அவர் பதைக்கிறாரு இல்ல? சரி பரவாயில்ல. இதுல இப்ப தூவம் எரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க பாருங்க. வழிபாட்டுக்குரிய தூவம் எரிஞ்சு கொண்டிருக்கிறேன். மிக சிறப்பாக இந்த வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அந்த காடுகளை பாருங்க. அந்த சிறிய வகையான ஒரு பற்றை காடுகள் இருக்கு. பெரிய மரங்கள் ஒன்றும் இல்லை. சிறிய அளவிலான பற்றை காடுகளை தான் காணக்கூடிய இருக்கு தீவில. மிக ஒரு அழகான ஒரு குட்டி தீவு. Amen.
நீங்க எந்த கடல்லையா தொடிச்சீங்க? நாங்க அங்கல கரையூர் அங்கால இங்க வந்துருக்கோம். ரைட். இங்கால நான் வந்துறேன். நீங்களும் இங்க வாரீங்களா? சரி சரி. ஏன்னா நான் வந்துற இந்த இடத்துல தான் அதிகமா இங்க வழிபாட்டுக்கு வரது. சொந்த நான் வந்துறேன். உங்களோட சொந்தம் நான் வந்துறேன் தான் கோயில் சொந்தம். ரைட். அந்த பங்குக்குரிய ரைட் ரைட். நம்ம எல்லாரும் வழிபாடு வரது வரதா. நீங்க இது என்ன தொழிற்சீங்க இந்த கடல்ல? இந்த கரையிலேயே நாள் கூட கட்டி இருக்கு. சரி ஓகே. கிறிஸ்துவே ஆண்டவர் என பறைசாற்றி அவர் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே நாங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இதுல வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. கொஞ்சம் வழி நான் கொஞ்சம் இங்கால வந்து உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக இங்கால வந்திருக்கணும் பாருங்க. இவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கணும். நடந்து சாரியா மக்கள் அதிக அளவிலான மக்கள் வழிபாட்டுக்கு வருகிறோம். தூர இடங்கள்ல இருந்தும் வருகிறோம். இதுல நான் வந்துற குருநகர், பாசூர், கொழும்புத்துறை இந்த இடம் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்ல இருந்தும் வந்து கொண்டிருக்கணும். இதுல பாருங்க கொடிகள் எல்லாம் ஏற்றப்பட்டு மிக ஒரு பெருவிழா என்று தான் சொல்லணும். மிக சிறப்பான ஒரு பெருவிழா நடந்து கொண்டிருக்கு. இங்கால வந்து பார்த்தா பாருங்க அந்த தீவில இப்படியான தாவரங்கள் மரங்கள் எல்லாம் வளர்ந்துட்டு பாருங்க. இதுல பாருங்க இந்த காகங்கள் வந்து இப்படி இருக்கிற மட்டும் சொல்லி 2 பேர் யோடியா இப்படி இருக்கிற மட்டும் சொல்லி அவைக்கும் வழிபாடு வழியா இருக்கணும். சரி தொடர்ந்து பாருங்க. நாங்கள் இப்ப இதுல ஒரு அண்ணி ஒரு ஆள் இருக்கிறார். நாங்க கேட்டு பார்ப்போம். இங்க நிலப்பாடு எனக்கு தெரியாதானே. வணக்கம் அண்ணே. என்ன மாதிரி இந்த இடத்துல நீங்க தொழிலுக்கு வரீங்களா? தொழிலுக்கு எல்லாம் வந்து போறீங்க. பாப்போம். இதுல இந்த மரங்கள் எல்லாம் மரங்கள் கடல் கரை கடல் தாவரம். இது ஒரு நல்ல தண்ணியில எல்லாம் வளராது. நல்ல தண்ணியில வளராது. அப்ப இங்க வந்து தண்ணிகள் ஒன்றுமே இல்லையா? தண்ணி வசதிகள் இல்ல. நீங்க கடலுக்கு தொழிலுக்கு வரைகள் தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த தங்கி நின்று செய்துட்டு போறது. அப்ப கடல் தொழில் செய்ய வழிபாட்டுக்கு வரலாம் இங்கே வந்துட்டு போறோம். அப்ப பூசைகள் நடக்கிறதா? பங்கு பூசைகள் வந்து நடந்து இங்க இருந்து தொழில் நடக்கிறது. சுவாமியாக்கள் வந்து போறவே வந்து போறேன். டூரிஸ்ட் எல்லாம் பெறலாம். தடை ஒன்றும் இல்லை. இங்க வந்து போகலாம். பாருங்க நீங்க இங்க வந்த யாழ்ப்பாணம் வந்தா யாழ்ப்பாணத்துல இருந்து கிட்ட தான் இருக்குது. யாழ்ப்பாணம் உங்களுக்கு காட்டி இருக்கு. பக்கத்துல இந்த யாழ்ப்பாணம் மாநகரத்துல இருந்து குறிப்பிட்ட தூரத்துல வர பண்ண பாலம் பெறும். பாலத்தில இருந்து நீங்கள் கய பண்ணி என்ன காசு கொடுத்தா கூட்டிட்டு வருவீங்க. காசு கொடுத்துலாம். நான் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா நீங்க அப்படி டூரிஸ்டா வாரீங்கன்னா வந்து பாருங்க அப்படியான அழகிய இடங்கள்ல நிறைய அமைதியா இருக்கு. நிறைய அமைதி கிடைக்கும். இங்கால ஒரு கப்பா இந்த பாருங்க. நான் இப்ப ஒரு இந்த பச்சை காட்டுக்குள்ளதான் போய்கொண்டிருக்கோம் பாருங்க. உங்களுக்கு காட்டுறேன். நாங்கால போய் தீவின் மற்ற பக்கத்தை காட்டுறேன். அந்த 4 பக்கம் நாங்கள் தீவின் 4 பக்கம் போகலாம் பாருங்க. பச்சை காட்டுக்குள்ள போய் காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா இந்த வலைகள் எல்லாம் இருக்குது. இங்கால வந்து மெயின் ரோடு. இப்போ இங்கே பாருங்க, அதில் போட்டெல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இது பண்ணைன்ற ஒரு பக்கம், அதான் மெயின் ரோடு குறியட்டுவான் இந்த தீவகத்துக்கு போகிற பக்கங்கள். இதில் பார்க்கணுமே இருக்கு இந்த வேலைகள், தொழிலாளர்கள் இந்த இடங்கள்ல வேலையெல்லாம் வச்சிருக்கணும். ரைட், தொடர்ந்தும் காட்சிகளோடு இணைந்திருப்பேன்.